அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துல். என்ன ஆயிஷா, உள்ள வரட்டுமா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உள்ள வாங்க மரியம்மக்கா, வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன ஆயிஷா, இப்போதான் வந்தேயா? பக்கத்து வீட்டுக்காருங்க இந்த மாதிரி ஆயிஷா வந்திருக்கா படிச்சுட்டுன்னு சொன்னாங்க. நானும் சோத்துக்கு ஒலை வச்சதை கூட இறக்கி வச்சுட்டு ஆயிஷா வந்திருக்காளான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடியாந்தேன். இப்போ எப்படி நல்லபடியாக மாசாலா படித்து முடிச்சுட்டு வந்துட்டியா? எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன் மரியம்மக்கா. வந்ததுமே நான் உங்களை வீட்டில் பார்க்கலான்னு நினச்சேன். நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள், உட்காருங்க. என்ன ஐசா, ஏதோ இருக்கே ஐசா. நீனாலும் என் பக்கத்தில் இருந்த, எதுனாலும் கஷ்டமுன்னா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். நீ எனக்கு ஆதரவு பேசுவ. நீயும் மாசாக்கு போயிட்டியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ போன பிறகு என் நாத்தனம் என்ன ரொம்ப கொடுமை பண்ணுது. நிறுத்துங்க மரியம்மக்கா, புறம் பேசக்கூடாது. நானா புறமா பேசுகிறேன்? இருக்கிறது தானே சொன்னேன், இல்லாதவா சொன்னேன்? இருக்கிறத பற்றி பேசுகிறது தான் புறம், இல்லாததை பற்றி பேசுகிறது அவதூறு. அது அதை விட பெரிய பாவம். இன்னும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யகதபு பாலுக்கும் பாலா. அன்றியும் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாராவது இறந்து போன சகோதரனின் உடலை புசிக்க விரும்புவீர்களா? நீங்களே சொல்லுங்க, அதை நாம வெறுப்போம் தானே? அஸ்தபில்லா அஸ்தபில்லா. அது எப்படி இறந்து போன உடலை போய் சாப்பிட்றது? அது எப்படி ஐசா? அருவருப்பால இருக்கும். அதே தான் அல்லாஹ்வும் சொல்கிறான். ஐஹிப்பு அஹதுக்கும் ஐ யகூல லஹம அஹீஹி மைத்தன். அதை நீங்கள் வெறுப்பீர்கள்னு. நாம் எப்படி இறந்து போன சகோதரனோட மாமிசத்தை சாப்பிட்றத வெறுக்கிறோமோ, அதே மாதிரி புறம் பேசுகிறதையும் வெறுத்து அதிலிருந்து விலகி இருக்கணும் மரியம்மக்கா. இன்னும் புறம் பேசுறதுக்கு மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை ஐசா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹ்ராஜ் பயணத்துக்கு போனாங்க. அங்கே ஒரு கூட்டத்தை கடந்து போனாங்க. அப்போ செம்பாலான நகங்களை வச்சுட்டு சிலர் நெஞ்சுகளையும் முகங்களையும் கீறிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் புறம் பேசி மக்களோட இறைச்சியை உண்டவங்க, மக்களோட மானத்தோட விளையாடினவங்கன்னு சொன்னாங்களாம். அல்லாவே, இப்படின்னா நம்ம இத்தனை நாளும் புறம் பேசி இருக்குமே, நம்மளுக்கு அல்ல இதெல்லாம் பாவ மன்னிப்பு தருவானா? அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மரியம்மக்கா. அதுக்கும் அல்லாஹ் 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்கிறான், கடைசியில் சொல்கிறான், நீங்கள் அல்லாவே அஞ்சுங்கள், அல்லாஹ் பாவத்திலிருந்து மீள்வதை ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபையுடையவனு சொல்கிறான். நம்ம அல்லாஹ் கிட்ட கையேந்தி தௌபா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஆமாம் ஐசா, என் பக்கத்தில் தான் இருந்த. நான் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சொல்லுவேன். இப்போ மட்டும் நீ புதுசாக அப்படின்னா பேசுகிறியே, எந்த மதசால போய் படிச்சுட்டு வந்த? மரியம்மக்கா, நான் சாந்தி நிலையம் தாருசலாம் இஸ்லாமிய மார்க்க கல்வியில் சேர்ந்து படிச்சுட்டு வந்தேன். நீங்களும் அங்கேயே போய் படிங்க மரியம்மக்கா, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நானும் போய் அங்கே போய் படிச்சுட்டு வரேன். நானும் 4 பேர்த்துக்கு எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிக